ஸ்டார் என்ற ஈருறுப்பு செயலி ஆனது a is equal to abc என்ற கணத்தின் மீது பரிமாற்று விதிக்கு கட்டுப்பட்டால் பின்வரும் பட்டியலை பூர்த்தி செய்க. ஸோ பரிமாற்று விதி அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்க ஏபி இருக்கிறதுனால நம்ம வேற ஒரு இது எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் ஸ்டார் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்டார் எக்ஸ். ஸோ இதுதான் வந்து பரிமாற்று விதி. ஓகே, ஸோ இங்க என்னெல்லாம் விடுபட்டு இருக்குது? இங்க ஏ ஸ்டார் பி, இந்த இடம் வந்து என்னது? ஏ ஸ்டார் பி. ஸோ ஏ ஸ்டார் பி விடுபட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இங்க ஏ ஸ்டார் சி, ஏ ஸ்டார் சி விடுபட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இங்க சி ஸ்டார் பி விடுபட்டு இருக்குது. இப்ப நமக்கு பரிமாற்று பண்பு அப்படிங்கிறத யூஸ் பண்ணும்போது இங்க என்ன கிடைக்கும் நமக்கு? பி ஸ்டார் ஏ. ஓகே, ஸோ பி ஸ்டார் ஏ. பி ஸ்டார் ஏ அப்படிங்கிறது என்னது? சி. ஓகே, அதுக்கப்புறம் ஏ ஸ்டார் சி அப்படிங்கிறது பரிமாற்று விதியின்படி சி ஸ்டார் ஏ. சி ஸ்டார் ஏங்கிறது என்னது? சி ஸ்டார் ஏ அப்படிங்கிறது ஏ. ஓகே, அதுக்கப்புறம் சி ஸ்டார் பி அப்படிங்கிறது என்னது? பரிமாற்று விதியின்படி பி ஸ்டார் சி. ஸோ பி ஸ்டார் சிங்கிறது பி ஸ்டார் சி அப்படிங்கிறது ஏ. ஸோ இப்போ நாம வந்து இதை வந்து ஃபில் பண்ணலாம். ஏ ஸ்டார் பி அப்படிங்கிறது என்னது? சி. அதுக்கப்புறம் ஏ ஸ்டார் சி அப்படிங்கிறது ஏ. அதுக்கப்புறம் சி ஸ்டார் பி அப்படிங்கிறது ஏ. ஸோ இந்த பரிமாற்று விதிக்கு வந்து என்னன்னா, இந்த மாதிரி டேபிள்ல நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கிறது ஒரு மெத்தட் இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா, இப்ப இந்த டயகனலை வச்சு ஓகே இந்த உறுப்புகள் எல்லாமே என்னது? நமக்கு சமச்சீரா இருக்கும். அதாவது இங்கேயும் சி, இங்கேயும் சி, இங்க ஏ, இங்க ஏ, இங்க ஏ. ஸோ இந்த மாதிரி வந்து என்னன்னா, நம்ம இதனுடைய இந்த மூலை விட்டத்தை பொறுத்து என்னது? இந்த உறுப்புகள் எல்லாம் வந்து சமச்சீரா இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியா வந்து ட்ரேஸ் பண்ணி எழுதிடலாம். ஓகே,